ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நம்முடைய பாரத தேசத்தை உலகத்திலே வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு, வலிமையான பாரதத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய பேரரசு பெரும் முயற்சியை எடுத்து முன்னேறி கொண்டிருக்கிற கட்டத்தில் இதற்கு இடையூறு செய்ய வேண்டும், பாரத தேசம் வலிமையான தேசமாக வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிற தீய சக்திகள், அந்நிய நாட்டு சக்திகள், குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற சக்திகளினுடைய தூண்டுதலால் காஷ்மீர் மாநிலத்தை இன்றைக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை உருவாக்குகிற வகையில் சுற்றுலா பயணிகளை தாக்கியது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தினுடைய கப்பல் படை தளபதிகளில் ஒருவரையும், அதே போல உளவுத்துறை அதிகாரி ஒருவரையுமே கொலை செய்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொலை செய்திருக்கிறார்கள். 26 பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். 26 என்பது எண்ணிக்கை மட்டுமல்ல, இந்த பாரத தேசத்தினுடைய 140 கோடி மக்களினுடைய உணர்வுகளை இன்றைக்கு அவர்கள் தூண்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு பாரத தேசம் ஒட்டுமொத்தமாக எந்த மத அடிப்படையும் இல்லாமல் இந்த தேசத்தில் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற ஒவ்வொருவனும் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற வகையிலே தான் இன்றைக்கு பாரத நாடு முழுவதும், இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்து அமைப்புகளும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகர்களிலும் இது போன்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இதோடு நம்முடைய சேலம் மாநகரோடு சேர்த்து 68 இடங்களிலே இது போன்ற மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற ஒரு வருத்தம் எல்லாம், தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சியும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ற வருத்தம் இருக்கிறது. தேசம் முக்கியம் என்று கருதிட வேண்டும். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு உங்களுக்கு எந்த கொள்கை வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நாடு பெரிது என்ற உணர்வு பெற்றாக வேண்டும். அன்றைக்கு நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, பொதுமக்களும் அங்கே புல்வாமையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற முயற்சி எடுத்த போது பேனரை வைப்பதற்கு கூட காவல்துறை அனுமதிக்காமல் பேனரை எல்லாம் எடுத்து கிழித்தார்கள். இதெல்லாம் முதலமைச்சருடைய ஆணையோடு நடைபெற்றது. ஆக இதுவரை முதலமைச்சரும் மிகப்பெரிய அளவிலே கண்டிக்கவில்லை. ஏதோ பெத்தாம்போக்களே பேசிவிட்டு போகிறாரே தவிர இஸ்லாமிய தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்ற வாதம் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவில்லை. அது வர வேண்டும். அது வராவிட்டால் இவரும் தேச துரோகி தான், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தேச துரோகி தான். இஸ்லாமிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தமிழகத்துடைய முதலமைச்சர் வாயிலே இருந்து வந்தால்தான் அது அவர் தேசியவாதியாக ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லது அது அப்படி வரவில்லை என்றால் அவர் தேச விரோத சக்தியின் தலைவனாகவே தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றுதான் நான் என்னை போன்றவர்கள் குற்றம் சாட்டுவோம். யார் பேசினாலும் அது தவறு. ஒரு காலத்தில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் முடிவெடுத்த போது இதை போல ஒரு போரை தொடுப்பதற்கு முடிவெடுத்த போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே முழுமையான ஆதரவை கொடுத்து இந்த நாட்டுடைய ஒற்றுமையை காட்டினார்கள். அதுதான் முக்கியம். ஆனால் அந்த ஒற்றுமையை காட்டாத எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை நான் தேசியவாதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசத்தை பற்றி பேசுகிற அறிவியல் உள்ளவர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான் அதற்கு பதில்.